நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 32 விதமான 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து பாலகணபதியிலிருந்து தருண கணபதியிலிருந்து மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சிருவாங்க, ஓரளவு சமாளிச்சிருவாங்க. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு. ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க போராடியாவது ஜெயிச்சிருவாங்க, இது அவங்களுடைய குணாதிசயம். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க டவுன், அவங்க ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் புதுசாக நான் கண்டுபிடிக்கிறேன், புதுசாக நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே தவிர இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் கன்னிராசி பொறுத்தளவுக்கு என்ன ஒரு குணாதிசயம்னா, யார் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவரோட மனம் கவர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி ஏதாவது ஒரு நல்ல பெயரோடு இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த அவங்களோட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு உண்டு. சொன்னதை செய்வாங்க, நேர்மையானவர்கள், அவங்கள நம்பி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடியவர்கள், கோபமும் வரும், கரெக்டாக இருக்கணும்னு எதிர்ப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவர்கள் தான் கன்னியா ராசிக்காரர்கள். ஸோ அப்போ இந்த ஸ்தானம் எப்படி இருக்கும், ஆவணி மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு கன்னியா ராசி? தற்போது கன்னியா ராசி சத்ரு ருண ரோக ஸ்தானம், சத்ருன எதிரி, ருண ரோகன ஹெல்த், இந்த ஸ்தானத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு உங்கள் செயல்கள் நேராக இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது நேர் பாதையில் நேராக கரெக்டாக நீங்கள் செய்வீங்க. அதே போல் முக்கியமானது எதிர்கால ஏற்றத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் ஏதாவது முக்கியமாக இப்போ ஏதாவது முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கால ஏற்றத்திற்கு நல்வழிப்படுத்தும். ஸோ நல்லா இருப்பீங்க. ஸோ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு, கவனமாக இருங்க. அரசு துறை சிறப்பாக உண்டு. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக நல்ல பேரோடு இருப்பீங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வருவீங்க. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய தனித்திறமைகளை வெளியில் கொண்டு வருவீங்க. குடும்ப பெண்கள் புத்தி சாதுரியத்தோட நல்ல ஒரு கணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொடுப்பீங்க. நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட உங்களால் முடிந்த ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. என்னென்ன, பெண்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பெண்கள் முக்கியமாக மருத்துவங்களோட பிரச்சனையில் நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருந்தால் நல்லது. பெண்கள் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லதே செய்கிறீங்க, இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை நீங்கள் மூக்கு நுழைக்க வேண்டாம், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. சரிங்களா? இது பெண்களுக்காக முக்கியமாக. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. பணியில் இருக்கீங்களா, வேலையில் இருக்கீங்களா, இப்போ ஒரு சொற்ப சம்பளமாக இருந்தால் கூட உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேலையில் எந்த விதமான அவப்பெயர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக பணியிட கவனம் தேவை. நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துல கவனத்தோடு வேலை செய்யுங்க. ஒரு கொஞ்சம் கூட வந்து உங்களோட கவனம் சிதறக்கூடாது, அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய முதலீடு சிறப்பை தரும். நல்லா புதுசாக ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. நல்லா சிறப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே போல் வந்து நல்ல புத்திர பாக்கியம் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்குதல், புத்திர பாக்கியம் உண்டு, நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும்.
பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் சத்யநாராயண பூஜை, பெருமாள் வழிபாடு, பௌர்ணமியில் பெருமாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது. ஸோ பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய செய்ய உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் கூடி வரும். கல்யாணத்தை எதிர்பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து நான் இந்த ஒரு 10 ஜாதகம் வருதா, எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்கு பொருத்தம் வராது. இதுக்கப்புறம் பார்க்குற ஜாதகங்கள் கண்டிப்பாக பொருத்தம் வரும். ஸோ பொருத்தம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக திருமணத்தை நீங்கள் முயற்சி எடுத்து கண்டிப்பாக செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புதிய நற்செய்தி கூடி வரும். ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் உங்களை வெளிநாட்டில் இருந்தோ ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வரும். நீங்களும் வெளிநாடு போவீங்க, வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அந்த யோகங்கள்லாம் நல்லாயிருக்கு. ஒரு 83% ஜாதகத்தில் அமோகமாக இருக்கும். 83%. அம்மன் வழிபாடு விடாமல் செய்யுங்க. காளியம்மன் வழிபாடு விடாமல் செய்யுங்க. காளியம்மன், துர்க்கை அம்மன் வழிபாடு இதெல்லாம் விடாமல் செஞ்சிங்கன்னா நல்லது. என்னென்ன இந்த கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனத்தோடு தான் இருக்காங்க. இருந்தாலுமே சில மன உளைச்சல்கள், மற்றவர்களால் சில மன உளைச்சல்கள், மற்றவர்களால் சில மன சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் போகிற வழி நேர்மையான வழியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய தடம் மாற மாட்டாங்க. கரெக்டாக செய்வாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. அடுத்தடுத்து நல்லா வெற்றி பெறுங்க. உடல்நிலையில் நிறைய கவனம் செலுத்துங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. 83% நல்லா இருக்குது. ஆவணி மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். சுபம்.